ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஆர்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुदं देवम् कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु. அஞ்சாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ந பிரஹ்ருஷ்யேத் ப்ரியம் ப்ராப்ய நோத்விஜேத் ப்ராப்ய ச ப்ரியம் ஸ்திர புத்திரசம் மூடஹ பிரம்மவித் பிரம்மணி ஸ்திதஹ. இந்த அஞ்சாவது அத்தியாயத்துல முக்கியமானது ஞான யோகம். சென்ட்ரல் தீம் தாத்பரியம், இந்த கீதாவில் இருக்கிற தாத்பரியம் 13வது ஸ்லோகத்துல இருந்து 21வது ஸ்லோகம் வரைக்கும் முக்கியமானது. அதை நம்ம இப்ப பார்த்துட்டு வரோம். கடைசியா இப்போ முடிக்கும் தருவாயில இருக்கோம். நம்ம இதுல இது தாத்பரியம் என்ன அப்படின்னா, பகவத்கீதா கர்ம பிரதானம் சொல்லணும். இந்த பகவத்கீதா மோக்ஷ சாஸ்திரம் அப்படின்றத இங்க நிரூபணமாகிறது. அப்பப்ப அந்த மோக்ஷ தாத்பரியத்தை சொல்லிட்டு அதற்கான தகுதி யோக்கியத்தை சொல்லிட்டே போறாரு இங்க. அதனால இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகம் 20வது ஸ்லோகத்தை நம்ம கடைசி கிளாஸ்ல பார்த்தோம். அதுல ஞான யோகம்ன்றது என்ன? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அதுக்கு பேரு ஞான யோகம். கேட்டல், தெளிதல், சிந்தித்தல். புரியுதோ? அதுல இந்த சிரவணம்ன்றது அவரை பகவானுடைய கிருஷ்ணனுடைய வார்த்தை சொன்னா பிரம்மவித் ஸ்திரஹா அப்படின்றார். சுஸ்திர புத்தி எப்படி வரும்? இது அந்த பிரம்மவித்ன்றது அந்த சிரவணத்தை பண்றது. பிரம்மவித்து ஞானம், அந்த ஞானத்தை கேட்கிறது அப்படின்றத கேட்கிற. அப்ப சிரவணத்து மூலியமா அந்த பிரம்மவித்ன்றது என்ன? அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத அறிவு அடையிறது. அந்த அறிவு எப்படிப்பட்ட அறிவா இருக்கணும்? அதுல லூஸா இருக்கக்கூடாது. நிஜமா நீ பிரம்மன் கண்டிப்பா சொல்லு, கொஞ்சம் டவுட். காலையில இருந்து பிரச்சனை, ராத்திரி வரைக்கும் பிரச்சனை, ஏகப்பட்ட ப்ராப்ளம். ஐ எம் பிரம்மன் இருக்கலாம் போல இருக்க அப்படி வேணா சொல்லலாம். அப்போ அந்த டவுட் இருந்தா ஞானம் பிரயோஜனப்படாது. அதுக்கு ஸ்திர புத்தி. ஸ்திர புத்தினா உறுதியான புத்தி. அதுல கன்விக்ஷன் இருக்கணும். புத்தியில நான் பிரம்மன் தான் அப்படின்றத உறுதியாகும். இதெல்லாம் டக்குன்னு அந்த வேர்டு கண்டுபிடிச்சதுனால வந்துடாது. நிறைய ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த ஸ்திர புத்தி வருது. அந்த ஸ்திர புத்தியில அகம் பிரம்மாஸ்மின்ற ஞானம் வரணும். இந்த உலகம் மித்தியான்னு புரியணும். உலகெல்லாம் மித்தியான்னு புரியணும். இதெல்லாம் புரிஞ்சு கன்விக்ஷன் புத்தியில ஏற்படுறதுக்கு பேரு ஸ்திர புத்தி அப்படின்றத பார்க்கணும். இது வந்த பிறகு நான் பிரம்மன் தான்ன்றது கிளியர். அதுல சந்தேகமே இல்லை சுவாமி
ஆனா என்ன ஆகும்னா ஜன்மாந்திரமா இந்த தேகத்து மேல இருக்க அபிமானம் இருக்க, அது இண்டிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். யூ ஆர் எவ்ரி டிரான்சாக்ஷன் யூ ஆர் நாட் பிரம்மன், யூ ஆர் பாடி அப்படின்னு இண்டிகேஷன் பண்ணும். நோ நோ, ஐ எம் பாடி இல்ல, ஐ எம் பிரம்மன், ஆத்மா அப்படின்றத திருப்பி 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 நம்ம பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. அந்த பிராக்டிஸ் பண்ணக்கூடிய மெடிடேஷன் பேரு நிதித்தியாசனம். அதாவது விபர்யா அபிச்சுவல். சோ நமக்கு இப்ப டவுட் இருக்காது. ஆனா அந்த பழைய பழக்க தோஷத்துல நம்ம அங்க போய் நின்றுடுவோம். அந்த பழைய பழக்க தோஷத்தை எடுத்துடணும். அதற்காக செய்யக்கூடியது அசம்மூடகா. அசம்மூடகா அப்படின்றது சொல்றாரு இங்க கிருஷ்ணர். அப்போ அசம்மூடகான்னு என்ன பண்ணும், கொஞ்ச காலம் தனிமையில இருந்து பழகணும். புரியுதா? சோ கொஞ்ச காலத்துல அந்த எந்த ஞானத்துல இருக்கு, ஊறுகாய் போடுறேன் இல்லையோ, ஊறுகாய் போடும்போது என்ன சொன்னா ஆட்டின்டே இருக்கப்படாது, போட்டுட்டு சொம்மனே இருக்கணும், கொஞ்ச நேரம் வைக்கணும். புரியுதா? வச்சு அது அந்த சாரம் இருக்கு இல்லையா, அது உள்ளர இறங்கணும். டிரான்சாக்சன் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்க, அது உள்ள போகாது. டிபிக்கல் ப்ராப்ளம். அதனால இந்த டிரான்சாக்சன் பண்ணி இந்த டிரான்சாக்சன் முடிச்சு கொஞ்ச காலம் தனிமையில இருந்து பழகணும். புரியுதா? அப்ப தனிமையில இருந்தா டைரக்டா தனிமையில இருக்க முடியாது. கிரகஸ்தத்துல இருக்கும் போது எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்கும் போது அப்ப தனிமையில இருந்து பழகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும், கொஞ்சம் பொறுப்புலாம் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டா நம்ம திருவண்ணாமலையில போய் தனியா 3 நாள் தங்கிட்டு வரணும். அங்க 3 நாள் அனுமதி இருக்கு. ஓகே, யார் போனாலும் முன்னாடி ஏட்டிங்கன்னா அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க, 3 நாள் தங்கிக்கலாம். திருவண்ணாமலை ஆசிரமம், ரமணாசிரமம், அங்க போய் ஃப்ரெண்ட்ஸ் தேடக்கூடாது. அப்புறம் அந்த மெஸ்ல எப்படி பண்றாங்க, அந்த ஹர்ஜெல்லாம் இருக்கக்கூடாது. போனோம்னா எங்கேயா தனியா போய் கந்தாசிரமத்துல போய் உட்காந்துக்கணும். புரியுதா? அப்படி விவிக்த தேசம் அப்படின்றார் கிருஷ்ணர், பின்னாடி வர சொல்ல போறார். அந்த விவிக்த தேசத்துக்கு எதுக்குன்னா ஆஃப்டர் நிதித்தியாசனம் பண்றதுக்கான பயிற்சி. இப்பவே நம்மள தனியா விட்டுட்டு போயிடுவாங்க. சில சமயம் போன் பண்ணி எல்லாரும் கூப்பிடக்கூடாது. புரியுதா? நான் தனியா இருக்கேன், போர் அடிக்கிறது, கொஞ்சம் பேசலாமா, வரையலா அப்படின்னு. ஒண்ணு எதுக்கு, பகவானே கொடுத்து கொஞ்ச நேரம் நிம்மதி கொடுத்துருக்காரு, அதை கெடுத்துடக்கூடாது. புரியுறதா? அப்போ நாம பிராக்டிஸ் பண்ணோம், நமக்கு வரக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். இப்படி பண்ணனா பின்னாடி ஃபியூச்சர்ல நிதித்தியாசனம் பண்றதுக்கு அதுவே பயிற்சி ஆகும், ஈஸியா சுலபமும் ஆகும். புரியுதா? சில பேருக்கு கடவுள் கிருப்பையில உங்களை தனிமைப்படுத்த விட்டுருப்பாங்க. அது தனிமைப்படுத்தப்படவில்லை, பகவானுடைய கிருப்பை. புரியுதா? அதை நீ உபயோகப்படுத்திக்கிறத பொறுத்து இருக்கு. நிதித்தியாசனம் டக்குன்னு வராது. லாஸ்ட் பயிற்சி அசம்மூடகா, திட்டுற மாதிரி இருக்கும். ஓகே, அசம்மூடகனா விடுறது. புரியுதா? இது இப்படி சிரவணேன பிரம்மவித் பவதி, மனநேன ஸ்திர புத்தி பவதி, நிதித்தியாசேன அசம்மூடகா பவதி. சரி, இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டா என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு இல்லையா? இவ்வளோ அவஸ்தப்பட்டு நம்ம தெரிஞ்சுண்டு புரிஞ்சுண்டு அதுல டிராவல் பண்ணி கடைசியா அடையக்கூடிய பலன் என்ன? அப்படி சொல்றாரு, ந பிரகிருஷேத் பிரியம் பிராப்ய ந உத்விஜேத் பிராப்யச்ச அப்ரியம். சோ நம்ம வாழ்க்கைன்னு இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் எல்லாருடைய லைஃப்ல, இன்க்ளூடு கிருஷ்ணர் ராமர் உட்பட. ஸோ சில காலம் அரண்மனையில் இருக்க வேண்டிய இருக்கும், சில காலம் காட்டில் இருக்க வேண்டியிருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த டயத்துல ஞானி பாதிக்கிறது. புரியுறதோ? ஞானி அப்படியே பிரசன்னமா இருக்கும். இப்ப ராமர் எப்படி இருக்காரு, காட்டுக்கு போ சொல்லும் போது பிரசன்னமா இருந்தார், நாட்டை ஆளுன்னு சொல்லும் போதும் பிரசன்னமா இருக்காரு. அந்த மாதிரி கிடைக்கும் போதும் ஆனந்தமா இருக்கணும், கிடைக்காத போதும் ஆனந்தமா இருக்கணும். புரியுதா? இது எப்போ எல்லாம் நார்மலா இருக்கும்போது கேட்கறதுக்கு சுகமா இருக்கும். ஆனா நிஜமாவே ப்ராப்ளம் வரும்போது இதை ஒத்துக்கிறது மனசு ஏத்துக்காது. அந்த மனசை ஏத்துக்க வைக்கிறதா இந்த ஞானத்தினுடைய பலன். புரியுதா? எப்படி வரும் இத அப்படின்னா, பிரம்மணி ஸ்திதா, அவன் ஜீவன் முக்தனாகிவிட்டான். அவன் மனதை பிரம்மத்துல நிலைச்சிருக்கனால அவன் மனசு எப்படிப்பட்ட மனசாயிடுச்சு? சுத்தமான மனசாயிடுச்சு. ஓகே, ஜீவன் முக்தன் ஆயிட்டான். பிரம்மனிஷ்டா ஸ்தித பிரஜ்ஞா, அப்படி 2வது அத்தியாயத்துல சொன்னாரு பகவான். அந்த ஸ்தித பிரஜ்ஞ நிலைவை வந்துருவாங்க, துள்ளலும் துவலுதலும் இருக்காது. புரியுதா?
ஒரு விஷயம் வந்துன்னா ஒரே துள்ளல், அது புசுக்குன்னு போயிடுச்சுன்னா துவண்டு போகும். ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பெண்டுலம் யுவர் மைண்ட். இந்த கோடி இல்லாட்டி அந்த கோடி, இந்த ரெண்டு கோடிக்கு போக மாட்டான், ஸ்திரமா இருப்பான், ஸ்திர புத்தி. ஓகே, ஏன்? பிரம்மனிஷ்டா, அந்த பிரம்மத்தில் நிஷ்டை அடைந்தவன் அவன். அதனால இவனுடைய வாழ்க்கை சிரவண மனன நிதித்தியாசனத்து மூலியம் இந்த ஜென்மத்திலையும் அவன் அடைய வேண்டியதில் அடைந்து விட்டான். அடுத்த ஜென்மமும் அவனுக்கு கிடையாது, இனிமேல் முக்த புருஷனாகிவிட்டான். இந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்து மூலியமாக எப்படி ஆகிவிட்டான்? அவன் அடையக்கூடிய ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம், அதெல்லாம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்லி இந்த விஷயத்தை முடிக்கிறார். இப்ப கடைசி ஸ்லோகம், அதாவது இப்ப நாம எடுத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் உடைய கடைசி ஸ்லோகம் 21வது ஸ்லோகம். பாக்யஸ்பர்ஷேஸ்வசக்தாத்மா விந்தத்யாத்மனி யத் சுகம் சப்ரம்ம யோகயுக்தாத்மா சுகமக்ஷயமஸ்னுதே. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. ஓகே, ஞானத்தினுடைய பயனாக ஞானியோட நிலை எந்த விதத்துல மாறி இருக்கு, அவனுடைய லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. இப்ப ஒரு இடத்துக்கு வந்துன்னு இருக்கோம்னா லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படியே கணத்துல போட்ட கல்லு மாதிரி 20 வருஷமா வேதாந்த கண்ணு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம் இல்ல. இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். ஓகே, லைஃப் சேஞ்ச் ஆகணும், மாறுதலுக்கு இருக்கணும். புரியுதா? எப்படி மாறுதல் இருக்கணும்? பாசிட்டிவ் மாறுதல் இருக்கணும். இப்ப ஞானி அடைந்த மாறுதலை பத்தி சொல்றாரு கிருஷ்ணன். பொறாமப்படக்கூடாது. புரியுதா? இப்பதான் நம்மளோட லட்சியம் வச்சுக்கணும். ஓகே, அவனுக்கு சாத்தியமா நமக்கு சாதனை. புரியுதா? அப்படி அவரு அந்த ஞானி இங்க மாத்திரம் இல்ல, அவர் 18, 19, 20, 21 எல்லாத்திலையும் சொல்லிட்டு வர்றார். ஒரு ஞானி எப்படி இருப்பான், அவனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும், அவனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கும், அப்படிலாம் சொல்லிட்டு வர்றார். புரியுதா? ஞானி இதே லோகத்துல தான் வாழ்ந்துட்டு இருப்பான். புரியுதா? அப்படி கண்ணுக்கே தெரியல சுவாமி அப்படின்னு கேட்க கூடாது. ஞானிய கற்றாரே கற்றாரே காமுறுவர். ஞானிய ஞானி தான் கண்டு முடியும். அப்ப நீ செக் பண்ணு, நான் ஞானி ஆயிட்டேன்னு செக் பண்ணு. ஞானி ஆயிட்டோம்னா இன்னொருத்தரை நம்ம ஞானியான்னு பார்க்க மாட்டோம். அஜ்ஞானியா இருக்கிற வரைக்கும் ஞானியை கண்டுபிடிக்க முடியாது. புரியுதா? அது ஒரு ரகசியம் இது. புரியுதா? ஆனா கூட இந்த இண்டிகேஷன் வச்சு எனக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். மற்றவங்களுக்கு வந்திருக்கா வரலையான்றது செக் பண்ண கூடாது. ஏன்னா உன்னால செக் பண்ண முடியாது. அவர் நடிக்கலாம். புரியுதா? இருக்கிற மாதிரி நடிக்கலாம். ஓகே, அது என்ன பண்ணுவேன் நீ? புரியுதா? அதனால எனக்குள்ள வந்திருக்கான்னு பரீட்சை பண்ணிப்பார். அதுதான் பெஸ்ட். ஓகே, ஞானியோட லட்சணம் என்ன? அவர் முதல்ல 18ல சொன்னாரு, சர்வத்திர சமதர்ஷினா. அவனுக்கு பேத புத்தி இருக்காது, அபேத புத்தி இருக்கும். புரியுதா? ஏன்னா எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மனி ஏவ அனுபஷ்யதி. எல்லாமே இருக்கிறது ஆத்மா மாத்திரம்தான். கான்சியஸ் தான் இருக்கிறது ஒழிய இருக்கிறது ரெண்டு இல்லை. இருக்கிறது ஒன்று தான் இருக்கிறது, ஆத்மா மாத்திரமே இருக்கிறது. நான் மாத்திரம் தான் இருக்கிறேன், வேற எங்கேயுமே வேறு வேறாக இல்லை அப்படின்றது சொல்றார். சர்வத்திர சமதர்ஷினா ஞானினா. ஓகே, அப்போ அபேத புத்தி. அப்போ கிளாஸுக்கு வரக்கூடியவங்களுக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் புத்தி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்னா, இவ என்ன காஸ்ட், இவன் இந்த குளம் கோத்திரம் அதெல்லாம் பத்திரிகையில போறதுக்கு மாத்திரம் வச்சுக்கணும். மீது எங்கேயும் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்ப ஏற்றத்தாழ்வு பார்க்க கூடாது. புரியுதா? பேத வித்தியாசம் பார்க்க கூடாது. அப்ப ஆட்டோக்காரன் வீட்டுல வச்சுக்கலாமா? அது அப்படி சொல்லல. புரியுதா? ஆட்டோக்காரனை எங்க வைக்கணுமா வச்சுக்கணும். புரியுதா? இது பேத புத்திலாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டு நம்ம போய் ஒரு கோயில போயிட்டு அவன் டிரைவரையும் கூப்பிட்டு ரூம்குள்ள டேய் போன் பண்ணி டிரைவர் கார்ல படுக்கவே அப்படின்னு. இதெல்லாம் சர்வத்திர சமதர்ஷ. இது ஆகாது. அதனால யார் யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும். உன் மனசுக்குள்ளே பேத புத்தி இருக்கக்கூடாது. புரியுறதோ? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு அடுத்த எக்ஸ்ட்ரீம் போடுவான், இல்லைன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் போடுவான். புரியுதா? அதனால உன்னுடைய ஆக்ஷன் என்ன உண்டோ அப்படித்தான் பண்ணணும். ஓகே, யார் யாரை என்ன சத்தம் பண்ணுவோம் அந்த இடத்துல பண்ணணும்.
ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த பாஷை சொன்னதா புரியும், ஆனா உன் மனசுக்குள்ள இருக்க வேதம் இருக்க கூடாது. புரியுதா? இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்படி போனா அப்படி கன்ஃபியூஸ் ஆயிடுவான், அப்படி போனா இப்படி ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவான். பி கேர்ஃபுல். சர்வத்திர சமதர்ஷனகா அப்படின்ற சொல்றாரு. இதுதான் மைண்ட்ல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்ம். அவனுக்கு வேற்றுமை புத்தி போயிடும். புரியுதா? அப்போ அவனுக்கு எப்படி இருக்கும், எல்லாமே சொந்தக்காரங்களா தெரியும். புரியுதா? யாருமே வேற்றுமையே படாது. ஓகே, அப்படி இது அப்ப ராகத்வேஷம் நியூட்ரல் ஆயிடும், போயிட்டு அவனுக்கு. இது சர்வத்திர சமதர்ஷனா. அப்புறம் 19 என்ன சொன்னாரு, இகைவ தைஹி ஜித சர்க்கஹா. சர்க்கஹா பிறவி, பர்த்திடத்திற்க ஜிதஹா வென்றவன், அவன் மரணத்தை வென்றவன். நித்திய சர்வகதஸ்தானுஹு, இனி ஒரு தடவை அவனுக்கு மரணம் கிடையாது, ஏன்னா பர்த் கிடையாது அவனுக்கு. ஓகே, அப்படி இந்த ஞானத்தினால இந்த பிறவியிலேயே மரணத்தை வென்றவன், இனி ஒரு அவனுக்கு பிறவி கிடையாது அப்படின்றத, மரணத்தை வென்றவன். அப்படி அவன் வந்து அப்படிப்பட்டவன் 19 சொன்னாரு. அவனுக்கு இனி மரணம் பயம் இருக்க எல்லாருக்கும். எப்ப அவன் வந்து கூட்டிட்டு போவானோ என்ன ஆகுமோ இருக்குல்ல நமக்கு, அது கிடையாது. இனிமேக்கு வந்து அவனுக்கு பர்த் டெத் கிடையாது. புரியுதா? மரண பயம், மரணமே கிடையாதுன்னா அப்புறம் மரண பயம் எங்க வரும்? மரண கய கிடையாது அப்படி சொல். நிதி அது அப்படி பண்ணுவேன். நித்திய சர்வகதஸ்தானுகு. அப்புறம் என்ன சொன்ன 20 பிரம்மவித் ஸ்திர புத்தி. ஞானியோட புத்தி எப்படி இருக்குமா? ஸ்திரமா இருக்கும், ஐசோலேட்டா இருக்காது, டைலமால இருக்காது, வேகா இருக்காது. ஒன்னு யோசிச்சனா அப்படி செஞ்சே போடுவான். புரியுதா? உறுதியா இருக்கும். எப்படி உறுதியா இருக்கும்? எப்படி உறுதியா இருக்கணும்? வெற்றி தோல்வி சுக துக்கம் மான அவமானம் அதுல ஒன்னும் பாதிக்காது. அப்ப மரம் மாதிரி இருப்பான், கேட்க கூடாது. புரியுதா? இதுக்கும் அதுக்கும் நடுநிலையில இருப்பான். இதெல்லாம் சகஜம்பா அப்படின்னுப்பான். ஓகே, தொட்டா சினிங்கியா இருக்க மாட்டான். எனக்கு இப்படி வாழ்க்கையில் இப்படி வந்து இருக்கிறது, நான் எத்தனை வந்து கற்பூரம் ஏற்றிருக்கேன், எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன், எனக்கே பகவான் இப்படி எல்லாம் படைச்சிருக்கான், பள்ளி மாதிரி முணுமுணுக்க மாட்டான். ஓகே, இதெல்லாம் சகஜம். ஓகே, அன்னன்னைக்கு வருது, அன்னன்னைக்கு விஷயம் நடந்து போயிட்டு, அவ்வளவுதான். சோ அதனால வேதாந்திக்கு மான அவமானமோ வெற்றி தோல்வியோ சுக துக்கமோ சமத்துவம் கொடுக்கிற ஒரு பயிற்சி கலன் தான் இந்த வேதாந்தம். புரியுதா? அப்ப வேதாந்தத்தினுடைய கோச்சிங் கிளாஸ் என்ன? சுக துக்கத்தை சமநிலைப்படுத்துற கோச்சிங் கிளாஸ். புரியுதா? எதுக்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு போட்டு. அப்போ என்னன்னா எதிர்பார்த்த மாதிரி நடக்கலாம், எதிர்பார்க்கிற மாதிரி நடக்காம போகலாம். நமது வந்து எல்லாமே கண்டிஷன்டு. எதிர்பார்த்த மாதிரி நடக்கணும், அப்படி நடக்கலன்னா துன்பம். நீ எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கலன்னா தோல்வி, நீ எதிர்பார்த்த மாதிரி நடக்கிறதுன்றது வெற்றி. இவர் வெற்றி தோல்வியை பாருங்க. ஒருத்தனுக்கு தோல்வியா இருக்கிறது, இன்னொருத்தனுக்கு வெற்றியா இருக்கிறது. அப்ப எது தோல்வி எது வெற்றி? இல்ல, ஒரு விவஸ்தையே கிடையாது. தோல்வி வெற்றி வந்து இப்போ நெருப்பு தொட்டா உனக்கும் சுடணும், எனக்கும் சுடணும், எல்லாருக்கும் சுடணும். அப்ப அது இன்ட்ரின்சிக் நேச்சர். புரியுதா? அப்ப வெற்றி தோல்வினா எல்லாருக்கும் வெற்றி தோல்வியா இருக்கணும். எல்லாருக்கும் வெற்றி தோல்வி இருக்க முடியாது. ஏத்த ஆளுக்கு எனக்கு தோல்வினா அவருக்கு வெற்றியா இருக்கணும், எனக்கு தோல்வி வெற்றியா இருந்தா அவருக்கு தோல்வியா இருக்கும் முடியாது. தேர்ஃபோர் இன்ட்ரின்சிக் நேச்சர் கிடையாது. வெற்றி தோல்வி இருக்கு விவசாய கிடையாது. நீ உன்னுடைய பர்செப்ஷன் பொறுத்து இருக்கு. புரியுதா? அந்த பர்செப்ஷன் இவன் சேஞ்ச் பண்ணிட்டான். புரியுதா? அதனால அதுக்காக வேலை செய்ய மாட்டேனா, அதற்கு வெற்றி அடையறதுக்கு என்ன உண்டோ அதை மாத்திரம் திரும்ப 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 எம்பசைஸ் பண்ணுவான். ஞாபகம் வச்சுக்குவான். அப்படி சரி, ஓட்ட தோல்வி தோல்வி இருந்தாலும் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு தோல்வி ஒத்துக்கோ, அப்படி கிடையாது. அந்த மாத்த முடியுதுன்னா மாத்திடு. புரியுதா? மாத்த முடியாத சுச்சுவேஷன் எப்ப வருதோ அப்பதான் ஏத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு, நம்மள அப்படியே அப்படியே போயிட்டே இருப்போம் லைஃப். அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இதுல எல்லாமே ஒன்ன எம்பசைஸ் பண்ண இன்னொரு பக்கம் போயிடுவோம். பெண்டுலம் தான் இவர் மைண்ட். அடுத்த கோடிக்கு போயிடும், அடுத்த கோடிக்கு போக கூடாது. அதனால அவன் வந்து யாரு கூட வந்தாலும் வரட்டும், யாரு போனாலும் போட்டோம், வந்துட்டானாலும் போனாலும் ஏங்க மாட்டான், தவிக்க மாட்டான். அப்பேற்பட்டவன் எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய மனசை டியூன் பண்ணிப்பான்.
தன்னுடைய மனசை அதுக்கேத்த மாதிரி பக்குவப்படுத்தி கொண்டான். அந்த மாதிரி எல்லா சூழ்நிலைக்கும் தன்னை தயார்படுத்தி கொண்டவன். பிரியம் பிராப்ய ந பிருகஷ்யே அப்பிரியம் ச பிராப்ய ந உத்விஜே. அதாவது ஞானியுடைய மனம் துள்ளலும் கிடையாது, துவளுதலும் கிடையாது. புரியுதா? சமமா இருப்பான், ஆனந்தமா இருப்பான், சோமா இருப்பான். அப்படி சொல்றாரு. இப்போ இந்த இடத்துல 21 என்ன சொல்றாரு? ஞானியோட ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம் இருக்கும் இல்லையா? ஒன்றை ஃபுல்லா முடிக்கிறார் இப்போ. சோ ஏன்னா ஆனந்தம் சொன்னதை புரியும். மகிழ்ச்சி, ஹாப்பினஸ். அவனுடைய ஹாப்பினஸ் எப்படி இருக்கும்? நம்ம காலையில இருந்து உழைக்கிறதுல எதுக்கு இல்ல ஹாப்பியா இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு எதுக்கு போறேன்னா, இந்த ஸ்கூல் கோர்ஸ் முடிச்சுன்னா எனக்கு துக்கம் சஃபிஷியண்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் காலேஜ் போயிட்டேன்னு வச்சுக்கலேன், ஃபர்தரா எனக்கு துக்கம் கிடைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, ஃபர்தரா துக்கம் அது வரும். அது வர விஷயம். அதுக்காக நம்ம போராடுறது இல்ல. எல்லாருமே சின்ன குழந்தையில இருந்து கருத்து தெரியறதுல இருந்து தெரியாதுல இருந்து ஆரம்பிக்கிறது என்னது? ஹாப்பினஸ், ஜாய். அந்த ஜாய் இப்ப குழந்தை இப்படி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தவளை குழந்தைய எதெல்லாம் இருக்கிறதோ வாயில எடுத்து போட்டுக்கோ. பாத்தீங்கன்னா சர்ச் சர்ச் என்ன சர்ச்சு? ஹாப்பினஸ். அது ஏதோ இருக்கும் வாயில போட்டு அம்மா பிடிங்கி போடுவா, கத்தும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு விருப்பமானதை நீ புடுங்காத. புரியுதா? 80 வயசானாலும் அப்படியே இருக்கும். சுகர் பேஷண்ட் ஜிலேபி சாப்பிடக்கூடாது சொன்னா இவருக்கு கோவம்னா கோவம் வரும், ஆத்திரம் வரும். 80 வயசுல ஆத்திரம் வரும். அதே அந்த தரையில தோழ்ந்து பொண்ணுல இப்ப அதே மாதிரி இருக்கு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. வயசு ஆயிருக்கு, அவ்வளவுதான். புரியுறதோ? அதனால இங்க ஞானியோட ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம் அப்படின்றது சொல்றார். நமக்கு இந்த அஞ்ஞானியோட ஞானம் தான் அவருக்கானா, இவனுடைய ஞானம் அனந்தம், பூர்ணம், ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு இவனுடைய ஆனந்தம். புரியுதா? அதனால இவனுக்கு அடைய வேண்டியதெல்லாம் அடைந்து விட்டான். எப்போ உனக்கு ஆனந்தம் இன்கம்ப்ளீட்டா இருக்கும்? இதுக்கு மேல ஒன்னு அடையணும்னு ஒண்ணு இருந்ததுன்னா இன்கம்ப்ளீட். புரியுறதோ? எப்போ உனக்கு நெக்ஸ்ட் ஒன்னு ப்ராஜெக்ட் இருக்கோ அப்ப இவர் அபூர்ணம், ஆனந்தம் இருக்காது. கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இவர் தான் பூர்ணம். புரியுதா? அதனால இவனுக்கு தேவையானது என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அடைஞ்சுட்டான் ஞானிக்கு. புரியுறதோ? வெரி சிம்பிள். என்னன்னா ஆத்மானந்தா. ஒரே வார்த்தை சொல்லுங்களேன். ஆத்மானந்தா, ஆத்ம ஆனந்தத்தை அடைந்து விட்டான். அதாவது ஆத்மானந்தம் என்ன? தன்கிட்டயே இருக்கிற ஒரு ஆனந்தத்தை கண்டுபிடித்து அது தானாக உணர்ந்து கொண்டு விட்டான். இதுவரைக்கும் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே. அந்த ஆனந்தம் ஜஸ்ட் 1 feet, 1 feet, அவ்வளவுதான். வாழ்க்கை முழுக்க இழுத்துட்டு இருக்காங்க. புரியுதா? அந்த ஞான ஆனந்தம் அங்க இல்ல, என்கிட்ட தான் இருக்கிறது அப்படின்னு சொன்ன. நான் கர்மனா, ஓகே, கர்மத்தினால ஆனந்தத்தை அடைய முடியாது. டயர்டு வேணா ஆயிடலாம், ஒரு பிரயோஜனம் தூக்கம் வரும் நன்னா. ஓகே, நான் கர்மனா, கர்மத்தினால மன நிறைவு அடைந்தவர்கள் இருக்கிறார்களா? கர்மத்தினால முடியாது. நடக்க முடியலன்னு வச்சுக்கோ, கம்பு வச்சு நடப்போம். அப்படி நட முடிச்சுக்கோ, ஒரு பெரிய பார் வச்சு நடப்போம். அப்படி நட முடியாது, வாக்கர் வச்சு நட. புரியுதா? ஏன்னா அரிச்சு கம்ப்ளீட் பண்ணல. இதுல வேற ஒரு பேர் வேற நமக்கு கிடைக்கும். என்ன பேரு? 11th hour வரைக்கும் அவர் ஒர்க் பண்றாரு தெரியுமா? ஏ 11th hour வரைக்கும் ஒர்க் பண்றாரா? உனக்கு ஒர்க்கே பண்ணுவையா? உன்னால ஒன்னும் ஆகப்படுத்தல, இங்க உட்காரு அப்படி சொன்னா உட்கார முடியும்? இம்பாசிபிள். புரியுறதோ? அந்த ஹர்ஜ் இருக்க, அதுக்கு உபத்திரம் கொடுக்கும். நல்லது பண்ணா குட், இருக்கிறதுல ஃபார் பெட்டர். ஆனா அது கம்ப்ளீட் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடனே அடுத்த எக்ஸ்ட்ரீம்ல யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்கள நீ சோம்பேறியா இருக்கப்படாது. புரியுதா? இப்ப ரமணர் மகா சோம்பேறி. அவர் இப்படியே இருப்பார். ஏதாவது எடுத்து வேலையை வையா, கொஞ்சம் துணியா தொடச்சு கூடியா அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன சோம்பேறி அவரு? அவர் மாதிரி நீ உட்காந்து பாரு,
தெரியும். அப்போ சோம்பேறி இல்லை, சும்மா இருக்கிறதுன்றது சோம்பேறி இல்லை. புரியுதா? சோம்பி கிடப்பதுதான் சோம்பேறி. சும்மனே இருக்கிறது சோம்பேறி இல்லை. அது மனசு அங்க டிக்கெட்டுன்னு ஓடக்கூடாது, ரயில் இன்ஜின் மாதிரி ஓடக்கூடாது. ஒன்னும் இல்லாம சும்மா இருக்கணும். சும்மா இருக்கிறது என்னது? பாடி இல்ல, யுவர் மைண்ட். புரியுதா? சென்சஸ் இதெல்லாம் அப்படியே இருக்கணும், ஸ்திரமா இருக்கணும். ஆக்சஸ் பண்ண ஆக்சஸ் பண்ண அப்படி, அதுக்கு பேரு புரியுது. இப்போ அது டிஃபரெண்ட், சோம்பியா இருக்கிறது டிஃபரெண்ட், மதன் இருக்கிறது டிஃபரெண்ட், கடைசி வரைக்கும் வேலை செய்யறது டிஃபரெண்ட். இல்ல, எல்லாமே வேற வேற நிலையில இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இங்க என்ன சொல்றது உபனிஷத்து? நான் கர்மனா, கர்மத்தினால மன நிறைவு அடைய முடியாது. ஷோர். சரி, ந பிரஜயா, உறவுகளால மன நிறைவு அடைஞ்சிட முடியுமா? அடைய முடியாது. ஒத்தையா இருக்கும் போது இவன் 80ல சொல்லுவான், இந்த பிரம்மச்சாரி லைஃப் எப்படி இருந்துதான் சினிமா சோமா இருந்தது, கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு பக்கத்து வீட்டுல சொல்லிருப்பாரு. அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. 2 பேரும் ஜாயின் டுகெதர் ஆயிட்டோம், சுகமா சுகம், ஆனந்தமோ ஆனந்தம். அப்புறம் 2 பேரும் ஜாயின் பண்ணோன்னு ஒரு கவலை வரும். ஒரு குழந்தை துண்ணா ஐ ஆம் த பூமா, கம்ப்ளீட், பூர்ணம் பூர்ணம். சரி, பூர்ணம் குழந்தை பிறந்த அதோட விடுமா. அதுக்கு ஒரு தம்பி பாப்பா வந்ததுன்னா ஓடி ஆடி விளையாட முடியும். சரி, ஒரு தம்பி பாப்பா வந்ததுன்னா நான் இந்த குழந்தை பிடிப்பேன், அந்த குழந்தை பிடிப்பேன், இங்க வாங்க. சரி, 2 வளர்ந்துட்டு வச்சுக்கோ. இந்த குழந்தை மாதிரி அந்த குழந்தை இல்லை. எப்படி 2 குழந்தை ஒரே மாதிரி இருக்கும்? ஒன்னு இப்படி நீர் இருக்கும், ஒன்னு நெருப்பு இருக்கும். 2 ஒன்னா இருக்காது. கம்பாரிசன்லயே போயிட்டு இருக்கும். சரி, ஏதோ வீட்டுல வளர்ந்துரும். 2த்துக்கும் மருமகள் வரும். மூத்த மருமா இருக்கு. கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட். ஆக மொத்தம் என்ன, சாகர வரைக்கும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குல்ல, இது முடிஞ்சுத்துனா இது முடிஞ்சுத்துனா இது முடிஞ்சுத்துனா ஒரு டைரி போட்டுக்கோ. இப்ப தந்து கம்ப்ளைண்ட் பண்றதெல்லாம் சைட்ல எழுதிட்டே வந்தா, இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா என் லைஃப் பூமா கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னேன். அது ஆன பிறகு கமா போடுறியா, புல் ஸ்டாப் வைக்கிறியா, திருப்பி எழுது. இதெல்லாம் ஆனஸ்டியா நீ உன் பர்சனல் டைரியில எழுதிக்கணும். இன்னொருத்தர் காட்டக்கூடாது. புரியுதா? நமக்காக. அதனால ந பிரஜயா, எந்த உறவுலையும் இதுல உபநிஷத்து கடந்தெடுத்து அக்மார்க்களை சொல்லி இருக்கிறது, ப்ரூவ் பண்ணி சொல்லிருக்கு. புரியுதா? நீ பரீட்சை பண்ணி பார்த்துக்கோ. புரியுதா? ந பிரஜயா. அதனால கம்ப்ளைண்ட் 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 கமா கமா கமா, நாட் ஃபுல் ஸ்டாப் போட்டோம். ஒரு வயசாயிடுச்சு, இந்த ஒரு பிள்ளைய அது பெற்று வச்சிருக்கிறேன், இது ஒரு நன்றி இருக்கா, எனக்கு கூப்பிட்டுருக்கா, கூப்பிட்டுதா, என்ன கன்சல்ட் பண்றதா, உன்னை எனக்கு கன்சல்டேஷனா நீ கேட்காது. புரியுறதா? அதனால அப்படிதான் இருக்கும். ந பிரஜையா, மன நிறைவு அடைய முடியாது. என்ன புரிஞ்சுக்கணும்னா மன நிறைவு. சரி, பணத்தை சம்பாரிச்சுன்னு வச்சுங்க. இந்த பசங்களால நம்ப முடியாது சார். பணத்தை போட்டு வச்சுட்டோம்னா அக்கடா நம்ம போயிடலாம். போயிடுவையா? நான் தனேன, பணத்தினால இன்கம்ப்ளீட், பணத்தினால கம்ப்ளீட் பண்ண முடியாது. பொருள், பணம், பதவி, அது மன நிறைவு அடையாது. இங்க கம்ப்ளீட் புடிச்சுக்குங்க, மன நிறைவு அடைய முடியாது. எல்லாம் இருக்கும், மனசு வெறுமையா இருக்கும். மனசு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களே சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் இருக்கே, நமக்கு வீடு இருக்கு, பங்களா இருக்கு, ஊர் இருக்கு, பேசுறதுக்கு ஆள் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனா மனசு எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி இருக்கும். இப்ப இங்க இருந்து அப்ராடு போயிட்டான். அப்ராடு போனோன்னு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? சுகமா துக்கப்பட்டு இருக்கான். அது எப்படின்னா வசதியோட துக்கம். எப்படி? சில பேர் வசதி இல்லாம துக்கப்படுவான், சில பேர் வசதியோட துக்கப்படுவான். அவ்வளவுதான். நானும் பார்த்துறேன், இதே சேம் ஃபீலிங்ஸ் தான். அங்கேயும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. பெரிய வீட்டுல அந்த வீட்டுக்குள்ளர பல பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனையோ அங்கேயும் போய் பிரச்சனை. இதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது. வேணா புது புது லோஷன்லாம் போட்டு தேய்ச்சிட்டு துக்கப்பட்டு இருக்கலாம் மொழிய. நோ டிஃபரெண்ட். நான் அசஸ் பண்ணதில்ல. இது தெரிஞ்சது. அதனால நான் தனேன. சரி,
அப்போ ஞானியோட சுகம் துக்கம் ஆனந்தம் இருக்கா? ஆனந்தம் ஆத்ம கிரீடதி. ஓகே, ஆத்ம ரதிஹி. புரியுதோ? அவ தன்னிடத்தில் அந்த ஆனந்தத்தை கண்டுபிடிச்சிட்டான். வெளியில சுகம் அடைய முடியாது, அது இன்கம்ப்ளீட் அப்படின்றத புரிஞ்சுட்டான். யோவே தனிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபத்சிதேதி. அந்தரத்தில் இருக்கிற தன்னிடத்தில் ஆத்ம சுகத்தை கண்டுகொண்டான் ஞானி. அதனால அவன் எப்படி இருக்கான்னா ஆனந்தத்தை பூர்ணத்தை அடைந்து விட்டான். எப்படின்னா இப்ப கார்பரேஷன் வாட்டர், இப்போ இனிமே நமக்கு தண்ணி லாரி புரியுதா? கார்பரேஷன் லாரியோ ப்ராப்ளம். இப்படி நாம இப்பவே 2-3 லாரியை பார்த்துட்டோம். நான் வாட்டர் கஷ்டம் இப்போ போற போக்கு பார்த்தா அப்படி இருக்கிறது போல இருக்கு. இன்னும் ஆவணும் புரியுதா? அப்படி கார்பரேஷன் வாட்டர் திறந்தா அதுல அது ஜலத்தை தவிர மீதி 4 பூதம் வருது அதுல. புரியுதா? அப்படி இப்படி நான் என்னோட கார்பரேஷன் வாட்டர்ல இருக்கும்போது சப்போஸ் அந்த வீட்டுக்குள்ள போர்வில் போட்டு அதுல பியூட்டிஃபுல் வாட்டர் வந்துச்சுன்னா அந்த வீட்டு ஓனர் பிளாட்ல இருக்கவங்க எல்லாம் எப்படி இருப்பான்? ஆனந்தோகம். புரியுதா? போயா கார்பரேஷன் வாட்டர் வந்தா வரட்டும், போனா போட்டோம். புரியுதா? வந்தா பிடிச்சுப்பான், அது விட்டுற மாட்டான். அதுக்குதான் டேங்க் ஃபில் பண்ணி வச்சிருக்கமே, அது ஃபில் பண்ணி வச்சுப்போம். புரியுதா? வரலன்னு வச்சுக்கோ, பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஏங்க மாட்டோம். ஏன்னா இவங்கிட்ட இது இருக்கு, போர்வில் இருக்கு, போட்டுட்டான் கடவுள் கிருப்பையினால. ஓகே, அந்த மாதிரி கார்பரேஷன் மாற்றப்பா. சோ இதுதான் ஆனந்தாத்மா. சோ ஆனந்தம் ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா. அந்த ஆத்மா ஆனந்த ஆத்மாவை இவன் கண்டுபிடித்து விட்டான். அப்ப ஞானியோட சுகம் எப்படி இருக்கிறது? தன்னிடத்திலே தன் சுகம் இருக்கிறதுன்றத அவன் கண்டுபிடித்து மன நிறைவை அடைந்து விட்டான். அஞ்ஞானியோட சுகம் மன நிறைவு எப்படி இருக்கிறது? வெளியில இருக்கிற பொருளை சார்ந்து இருக்கிறது. யாராவது பேசினா நமக்கு மனசு நிறைவு. இப்ப ஒரு கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோ, அங்க நமக்கு எப்போ மனசு நிறைவாகும்? ஒரு மோதிரம் போட்டுருவோம். ஒரு 2 பவுன் வாங்கி மோதிரம் போட்டோம்னு வச்சுக்கோ, அந்த கல்யாண பொண்ணுக்கோ பையனுக்கோ போட்டுட்டு வரும்போது அந்த வீட்டுல நம்மள சரியா உபசரிக்கலன்னு வச்சுக்க, செஞ்சது பெருசா செஞ்சுட்டு வந்தோம், வாழ்க்கை முழுக்க சொல்லுவாங்க நம்மள ஒரு வெத்தலைப்பா கொடுத்தனா, ஒரு மரியாதை பண்ணினா வான்னு கூப்பிட்டான ஒரு வார்த்தை, மன நிறைவு இல்லை. புரியுதா? நம்மள அப்படியே இருக்கணும், வாங்கன்னு சொல்லணும், உட்காருங்க சொல்லணும், சாப்பிடுங்க நம்ம, அப்புறம் ஆட்டான்னு சொல்லணும், அப்புறம் திருப்பி கூப்பிடணும் வாங்க. அப்ப நமக்கு பல விதத்துல சொன்னாதான் மனசு நிறைவாகும். ஓகே, நம்மளுடைய டிகினிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா வச்சுப்போம். அதெல்லாம் அவன் சொல்றானா பாரு, அப்படி சொன்னா நம்ம போகலாம். புரியுதுல? அதெல்லாம் பண்ணும். அப்போ இப்படி இருக்கிறது. இந்த மாதிரி நம்ம வெளி சூழ்நிலைய வெச்சிண்டு மன நிறைவை அஞ்ஞானி அது நிரந்தரமே ஆகாது. ஓகே, அப்போ வெளியில் உள்ள ஆப்ஜெக்ட ஞானிக்கு மன நிறைவை அப்போ உபயோகப்படுத்த மாட்டேன்னா நன்னா உபயோகப்படுத்துவான். புரியுதா? பிக்ஷை கொடுத்தா பாயசம் கொடுத்தா சாப்பிட்டுதான் செய்வான். இன்னைக்கு பாயசம் வரலன்னு வச்சுக்கோ, இன்னைக்கு ஏன் பாயசம் வரல அப்படின்னு துக்கப்பட மாட்டான். புரியுதா? இப்ப ஐயோ இன்னைக்கு வேற பாயசம் வந்துருத்த அப்படின்னு சொல்லிட்டு பெருசா இது பண்ண மாட்டான். புரியுதோ? அதனால அவங்கிட்ட இருக்கிற ஆனந்தம் இருக்க, ஆத்மனி எது சுகம் தது விந்ததி. அவ ஆத்ம சுகத்தையே தன்னுடைய சுகமாக ரெகக்னைஸ் பண்ணி கொண்டான். தன்கிட்ட இருக்கிற இன்ஃபினிட் சுகம் இருக்க ஆத்மானந்தம், அதையே கொண்டுடா. சோஸ்னுதே சர்வான் காமான் சக. இந்த ஆத்மானந்தம் இருக்க எப்படிப்பட்ட ஆனந்தம் தெரியுமோ? ஆத்மானந்தம் டான்ஸ், மியூசிக், அந்த சிட் சாட். ஓகே, சிட் சாட் சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கொடுப்பால, சாப்பிடுவான். சோ சாட், ஓகே, அந்த சாட் பண்ணி கொடுப்பான். ஓகே, பேல் பூரி அந்த மாதிரி இன்னொன்னு இருக்குமே, இப்படி ஒரு பெரிய ஒரு கடாயில போட்டு ஒண்ணு பண்ணுவானே, இப்படி பாவ் பூரி, பாவ் பச்சி, அதெல்லாம் எல்லா சுகமும் ஆத்மானந்தத்துல அடக்கம். புரியுதா? அதனால ஏன்னா மானோசரோவர் ஏரிய கொடுத்துட்டா குளம் குட்டையில இவன் விரும்ப மாட்டான். மானோசரோவர் உனக்கு எழுதி வச்சுட்டு வச்சுக்கோ, குளம் குட்டைக்கு நீ ஏன் இருப்பேன். ஆத்மானந்த பூர்ண ஆனந்தமே நான் இருக்கும் போது
யாவானர்த்தௌதபானே சர்வதः சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய பிஜானதஹ. பகவான் ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார், இந்த குளம் கொட்ட இருக்க அல்ப விஷயத்துக்குலாம் அவன் அலைய மாட்டான், பூர்ண ஆனந்தத்தை அடைந்து விட்டான். அதனால எல்லா ஆனந்தமும் சேர்ந்தது தான் ஆத்மானந்தம். புரியுது? இப்போ ஆத்மா ஆத்மா சொல்றேன், அந்த ஆத்மா இவ்வளவு சேர்ந்தது, எல்லாம் சேர்ந்து. அப்போ இவனுக்கு தனியாக இருந்தாலும் ஃபைனைட்டே கிடையாது. இப்ப ஃபைனைட் 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 சேர்ந்தா இன்ஃபினிட் ஆயிடுமோ? ஃபைனைட் பிளஸ் ஃபைனைட் பிளஸ் ஃபைனைட் பிளஸ் ஃபைனைட் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட். நான் ஒரு ஃபைனைட், எனக்கு உட்பி வந்து சேருது, அது ஒரு ஃபைனைட். இந்த 2 ஃபைனைட் சேர்ந்தா மைனஸ் அதிகமாகும். எப்படி தெரியும்? அது பாரு, வந்தவங்களுக்கு கேட்டு பாரு. அதனால அது இன்ஃபினிட் ஆகாது, புரியுதா? மன நிறைவை கொடுக்காது. ஆனா ஆத்மானந்தம் என்ன சொல்றதுன்னா அது இன்ஃபினிட், ஒரே மூச்சில அடிச்சுடலாம் எல்லாத்தையும், புரியுதா? அப்படி ஆத்ம சுகம் இன்ஃபினிட். அதனால இதெல்லாம் என்ன சுவாமி நீங்களே சொல்றீங்களா? நான் சொல்லல, பகவான் சொல்றதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு பிரம்ம யோகானந்தா, அதாவது 2வது வரியில சொல்றாரு பாருங்க, பிரம்ம யோக யுக்தாத்மா. சோ பிரம்ம யோகா, பிரம்ம யோகா என்ன பியூட்டிஃபுல் நேம். ஓகே, யோகன்னா ஞானம். ஓகே, பிரம்ம ஞானம், யோகன்னா ஞானம், பிரம்ம ஞானம். இவன் ஏன் வந்து பூர்ண ஆனந்தம் இருக்கான்னா பிரம்மத்தை பத்தி ஞானம். பிரம்ம ஞானம் என்ன? அயமாத்ம பிரம்ம, அந்த பிரம்ம அகமஸ்மி, அந்த ஞானத்தினால இவன் இன்ஃபினிட்டா இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும், வேற எதுனால இல்ல. அதனால பிரம்ம யோகா இஸ் ஈக்குவல் டு பிரம்ம ஞானம், அகம் பிரம்மாஸ்மி இத்யர்த்தா. அப்ப பிரம்ம யோகா இஸ் ஈக்குவல் டு என்ன? அகம் பிரம்மாஸ்மி இத்யர்த்தா. ஓகே, இந்த அறிவு நாலேஜ் யுக்தாத்மா. ஆத்மானா இங்க புத்தி, மைண்ட். யுக்தாத்மா புத்தியை அதில் நிலைத்தவன். நான் தான் இந்த பிரம்மன் அப்படின்ற புத்திய நிலைத்தவன். பிரம்ம ஞானேன யுக்தஹா ஆத்மா அந்த கரணம் எஸ்ய பகுபிரி சமாசா. புரியுதா? அதனால ஞானியோட மைண்ட் பிரம்ம ஞானத்தினால மூழ்கி உள்ளது. புரியுதா? இவன் அடைந்துள்ள ஞானம் எப்படிப்பட்டது? குறைவற்றது, நிறையுடையது. எப்படி? யூஎஸ்பி யூபிஎஸ் இருக்கு இல்லையா? யூபிஎஸ் என்ன பண்ணும்? ஓகே, இப்ப கரண்ட் போயிட்டே இருந்தோம் கூட என்ன பண்ணுவோம்? டக்குன்னு கரண்ட் ஆனா கூட லைட் எரியும், புரியுதா? அப்படி லைட் எரியுது இல்லையா? அது டிஃபரெண்ட். ஏன் அங்க இவன் லைட் மாத்திரம் அணையில? அங்க யூபிஎஸ் இருக்கிறது, பவர் சப்ளை இருக்கிறது, புரியுதா? இந்த ஞானிக்கு எப்படிப்பட்டு இருக்கிறது? யூஏஎஸ் ஆனந்த சப்ளை உள்ளரே வச்சுட்டு இருக்கான். அதனால வெளியில வரும்போது யூஸ் பண்ணிப்பான், வரலன்னா தன்கிட்டே யூஸ் பண்ணிப்பான், புரியுதா? அதனால இவருக்கு பர்மனன்ட் சப்ளை இருக்கிறது. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா, அது கிருஷ்ணர் பகவான் முன்னாடியே சொல்லிட்டார். அதனால சோ ஆத்மாவே பிரம்மன் என்று அறிந்தவன் அவன் எப்படிப்பட்டவன்? பிரம்ம யோகானந்தா. புரியுதோ? பிரம்ம ஞானத்தினால பூர்ண ஆனந்தம். ஓகே, பிரம்ம ஞானத்தினால ஆனந்தம் பிரம்ம யோகானந்தா. நைவ தஸ்ய கிருதேன அர்த்தஹ ந அகிருதேனஹ கச்சன நச்சாஸ்ய சர்வபூதேஷு கச்சித் தர்ஷத்ய பாஸ்ரயா. பியூட்டிஃபுல்லா சொல்றார் 3வது அத்தியாயத்துல 18வது ஸ்லோகம். புரியுதா? அந்த ஸ்லோகம் பண்ணுங்க, அதுதான் ஞானியோட லட்சணம், பூர்ண லட்சணம். புரியுதா? அவன் எதை பத்தியும் அவன் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, செய்ய வேண்டாம்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பூர்ணம் ஆயிடுச்சு. புரியுதா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்கான், அவ்வளவுதான். புரியுதா? அது அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. ஓகே, இதான் லைஃப். இப்படி மனசு மாத்திரம் வந்துட்டுன்னு வச்சுக்கீங்க, இப்பேற்பட்ட ஒரு மனசு வந்துட்டுனா அது லைஃப் எப்படி இருக்கும்? எதுக்காக ஏங்க மாட்டோம், எதுக்காக ஓட மாட்டோம். ஓகே, ஒர்க்குன்னா செய்வோம், இல்லைன்னா சும்மா இருப்போம். புரியுதா? இப்படி ஒரு லைஃப், ஆனந்தமான லைஃபை யாரு? ஞானி அடைஞ்சுட்டான். புரியுதா? அத பத்தி சொல்றாரு. பிரம்ம யோக யுக்தாத்மா ஞானி. ஓகே, யுக்தாத்மா, ஆத்மான புத்தி, யுக்தன நிலை பெற்றவன். அதிலேயே பிரம்ம யோகத்தில் பிரம்ம ஞானத்தில் அவன் நிறைவு அடைந்தவன். அவனுடைய ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம்? அந்த பிரம்ம யோகத்தில் ஞானத்தில் தன்னுடைய புத்தியை நிலைத்தவனுடைய அடையக்கூடிய ஞானம் எப்பேற்பட்ட ஞானமா?
அக்ஷய சுகம் அஷ்ணுதே. க்ஷயம்னா குறையாது, அக்ஷயம்னா குறையாதது. திரௌபதி பாத்திரம் இருக்கு இல்லையா, அக்ஷய பாத்திரம். அக்ஷய திதி இப்போ ஒரு பெருசா வெளிப்படுத்துறாங்க பாருங்க. அக்ஷய திதி புரியுதா, அன்னைக்கு ஒரு குண்டுமணி தங்கமாவது வாங்கிடணும் புரியுதா. அன்னைக்கு போய் கியூல நிக்கலைன்னா கூட முன்னாடி போய் பில்லு போட்டுட்டு புரியுதா, அன்னைக்கு போய் அவங்க கையால வாங்கிக்கணும். எப்படி வருஷ பிறப்புக்கு வாங்கணும்னு சொல்லுவாங்க, இவ அக்ஷய திதியில மாத்தி போட்டான் புரியுதா. அதனால இந்த அக்ஷய பாத்திரம் அவங்கிட்ட எப்படி இருக்கிறது, அக்ஷய பாத்திரம் அது அல்ல அல்ல குறையாது, எடுக்க எடுக்க குறையாது. இந்த அன்பு இருக்கு இல்லையா, அன்பு கொடுக்க 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 வளரும். புரியுது உங்களுக்கு, அன்பு கொடுக்க கொடுக்க டெபிசிட் ஆகாது. பணத்தை கொடுக்க கொடுக்க குறையும் புரியுதா, ஆனா அன்பு கொடுக்க 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 வளரும் புரியுதா. அக்ஷய சுகம் அஷ்ணுதே. அதனால அவருடைய சுகம் அக்ஷய பாத்திரம் மாதிரி. இது க்ஷயம் என்ன, ஐஸ்கிரீம் மாதிரி. ஐஸ்கிரீம் வந்து ஒரு குழந்தை ஓன்னு அழுதுட்டு இருந்தது, ஏன் அழற அப்படின்னு, பாதி ஐஸ் காணாம போயிடுச்சு. இங்க பாரு பாப்பா, ஐஸ்கிரீம் முழுக்க அப்படியே இருக்காது, அது குறைஞ்சிட்டே வரும். நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும் போதே அழுதுட்டு இருக்கும் சில பாப்பாலாம், அது சும்மா கெட்டியாது புரியுதா. முழுக்க இருந்துன்னா அவனை சாப்பிட்டுட்டே இருக்கணும், நடக்காது புரியுதா. சாப்பிட்டுட்டே இருக்க குறைஞ்சுட்டே வரும். இந்த இருக்க ஆனந்தம், இவன் அடைஞ்ச ஆனந்தம் எப்படி தெரியுமோ, அது அல்ல அல்ல வந்துட்டே இருக்குமா அந்த ஆனந்தம் புரியுதா. அந்த மாதிரி பூர்ண ஆனந்தம். அதாவது இவன் கிட்ட எல்லா விதமான சென்ஸ் பிளஷர்ஸ் எல்லாம் இவனுடைய ஆனந்தத்துக்குள்ள இருக்கு, வெளியில போய் தேட தேவையில்லை. ஆல் த சுகம், பார்க்கறது கேட்கறது முகர்றது டான்ஸ் மியூசிக் எல்லாமே இந்த ஆத்மானந்தத்துக்குள்ள அடக்கம் புரியுதோ. அப்படிப்பட்ட ஆத்மானந்தம் பிரம்மானந்தம் அப்பேற்பட்டது. இப்ப வந்து நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவளன்னு பேசிட்டு இருப்பாங்க பந்தில, பேசிட்டே இருக்கிறது வந்து கடைசியில் இந்த மோர் சாதம் வரும் பாருங்க. அந்த மோர் போட்ட உடனே நீங்க பந்தில இதெல்லாம் கவனிக்கணும் போய்படி. மோர் அப்போ கிட்டத்தட்ட எல்லாம் சைலண்ட் ஆயிடும், ஒரு மாதிரி சவுண்ட் வரும். இந்த மோரை உரியற சவுண்ட் இருக்க முடியும். என்ன எப்படி பாயசம் எப்படி பிரம்மானந்தம் பிரம்மானந்தம். கொஞ்சம் சாப்பிடல, கொஞ்சம் சந்தேகத்துக்கு முடியவே முடியாது புரியுதா. வயிறு அவனுக்கு நிறைஞ்சிருது. இந்த அஞ்ஞானிக்கு அப்பப்போ வயிறு நிறையிற மாதிரி ஞானிக்கு மனசை நிறைச்சிட்டவன். ஓகே, இந்த மனசு எவ்வளவு போட்டாலும் அது வந்து ஆகுதி மாதிரி திருப்பி எரியும். இவனுடைய மனசை நிறைச்சன். ஏன்னா வெளியில இருக்கிற பொருளை போட்டேன்னா அது கம்ப்ளீட் பண்ண முடியாது. வெளியில இருக்கிற பொருள் அது இன்னும் கொழுந்து விட்டு எரியும் புரியுதா. அந்த ஆத்மா ஆனந்தம் இன்ஃபினிட் நான்ன்றதை புரிஞ்சுட்டதுனால இவனுக்கு கம்ப்ளீட் ஆனவன் பிரம்மஞானி. ஓகே, அப்போ ஞானிய பார்த்து அஜ்ஞானி பரிதாபப்படுவான். ஐயோ இவன் கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு பண்ணும் இல்ல, ஒரு சுகத்தையாவது அனுபவிக்கிறானா, ஏன் இப்படி இருக்கான் வந்து இப்படி இவனை பார்த்து இவங்க பரிதாபப்படுவாங்க. ஓகே, ஒரு கல்யாண காட்சி உண்டா, ஏதாவது உண்டா, இது ஜாலியா போக முடியுமா, பைக்கில் தான் போக முடியுமா, ஒண்ணு என்ன லைஃப் இது அப்படின்னு நினைச்சுட்டான். இவன் வந்து ஜெயில் மாதிரி. இது ஜெயில பார்க்கும்போது உள்ள இருக்கும் வெளியில இருக்க மாதிரி இருக்கும், வெளியில இருக்கும் உள்ள இருக்க மாதிரி இருக்கும். அந்த ரூம்குள்ள உள்ள விட்டுருவான், அது ஜன்னலை வர கட்டி விட்டுருவான் புரியுதா. ஒரு ரூம்ல பாதி பாதி புரியுதா, இந்த பாதி ரூம் இருக்கும், அங்க பாதி ரூம் இருக்கும். இப்ப யார் ஜெயில இருக்கா யார் உள்ள இருக்கான்ற தெரியாது. அதே போல ஞானியை பார்த்து இவன் பரிதாபப்படுவான், ஞானி வந்து அவனை பார்த்து பரிதாபப்படுவான் புரியுறதா. ஆடா பரிதாபத்தினால நீ அனுபவிக்கிற என்னென்ன சுகம் இருக்கிறதோ அதை விட மேலான சுகம், எல்லா சுகமும் அடங்கிறது இங்க இருக்கு. இதெல்லாம் நானா சொல்லிட்டு இருக்கேன், பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றாரு, பாக்ய ஸ்பரிஷேஷு அசக்தாத்மா. பாக்ய பரிசேஷு. ஓகே, இந்த வெளி சுகத்துக்காக இவன் அலைய மாட்டான், புலன் இன்பத்திற்காக இயங்க மாட்டான், அதற்காக இயங்க மாட்டான், எதுக்கோ வெறுக்க மாட்டான். அடுத்தது எக்ஸ்ட்ரீமும் போயிடக்கூடாது, அதுக்காக வெறுக்க மாட்டான். வெளியில இருக்கிற பொருள் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான், இல்லைனாலும் ஆனந்தமா இருப்பான். இப்படி மட்டும் ஒரு மனசு நமக்கு வந்துட்டுன்னு வச்சுக்க எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். நினைச்சு பார்க்கணும் இதெல்லாம். அப்போ
இந்த ஆனந்தத்தை நிறைய பேருக்கு ஒரு விஷயம் புரியறதில்லை. என்ன புரியறதில்லைன்னா, வெளியில இருக்கிற அட்மாஸ்பியர் நமக்கு கரெக்டா இருக்கணும், அது இல்லைன்னா நமக்கு தொந்தரவாயிடும். புரியுதா? அதனால நம்முடைய ஆனந்தம் இருக்க ஒரு போன் கால் போறோம், ஹலோ, அதுவும் ராத்திரி படுக்கும் போது ஒரு போன் கால் வந்து உன்னை என்ன சொன்னான்னு தெரியுமா, நாளைக்கு சொல்றேன் நான். இப்ப ஒரு போன் கால் நம்மளுடைய சந்தோஷத்தை சுகத்தை என்னெல்லாம் வந்திருக்கணும் அது நம்மள டிஸ்டர்ப் ஆயிக்கணும். ஓகே, சோ இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பாக்ய ஸ்பரிசேஷு அசக்தாத்மா. ஓகே, இந்த புலனின்ப பொருட்கள் அவனுக்கு பற்றுதல் இல்லை, ஏக்கம் இல்லை, தாகம் இல்லை. பாக்கிய பாக்கியம் என்ன? வெளி உலகம். ஸ்பரிஷ கான்டாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வெளி உலக எக்ஸ்பீரியன்ஸ்ல அந்த பொருள்ல அசக்தாத்மா. அசக்தாத்மா என்ன? சோ இங்க புத்தியை சொல்றது அசக்தா. இந்த மைண்ட் பற்றற்ற புத்தியா ஆகிவிடும். எப்படி? நமக்கு வந்து ஃபுல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு பியூட்டிஃபுல் பாயசம் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுல நமக்கு பற்று கிடையாது, எனக்கு வேண்டாம். ஏன்? கம்ப்ளீட். அப்ப இவனுடைய வெளியில இருக்கிற சுகமான பொருட்கள் இவனை அதுல பற்று இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? ஏற்கனவே உள்ள கம்ப்ளீட் ஆயிட்டான்னு அர்த்தம். மனசு ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. புரியுதா? அதனால வெளியில இருக்கிறதுல பற்றற்று இருக்கிறான் அப்படி அர்த்தம். புரியுதோ? அதனால இது வந்து நாட் ஹேட்ரட். புரியுதா? பிரீத்தி வர்ஜிதா அப்படின்றார் சங்கரர். பிரீத்தி வர்ஜிதா, அதுல இருக்க பிரீத்தி புத்தி இருக்கு இல்லையா, அது போயிடுத்து. ஓகே, அது எனக்கு சுகம் கொடுக்குன்னு ஒரு மனுஷனுக்கு ஒரு இது இருக்கு, சுக புத்தி இருக்கிறது. இத சாப்பிட்டா ஒரு சுக புத்தின்னு நம்ம மைண்ட்ல இருக்கு. ஓகே, அந்த புன்முறுவலோட ஒரு ரெட் கலர்ல ஒரு ஜாங்கிரி இருக்கும் பாரு, அந்த அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே ஜீரா இருக்கும். அது சாப்பிடும் போது ஒரு சுகமும் இருக்காது, அவ்வளவுதான் ஒரு சுகம் இருக்கும். ரெண்டு ரெண்டு சாப்பிட்டீங்கன்னா தகட்டி போயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு சுக புத்தி ஒண்ணு இருக்கும். இது சாப்பிட்டேன்னு வச்சுக்க சுகமா இருக்கும், டேஸ்டா இருக்கும், அப்படியே இதுவா இருக்கும். இப்படிலாம் மைண்ட் ஒண்ணு இருக்கும் பாரு, அதை அனுபவிக்கும் போது நிஜமா அவ்வளவு சுகம் கிடையாது. நீ அனுபவிக்கணும் இல்லையோ தெரியல இதுல உங்களை. ஓகே, நீ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி உன் புத்தியெல்லாம் எப்படி ஒர்க் பண்றது மைண்டு. சரி, அது சாப்பிடும் போது எப்படி இருக்கிறது? ஒன்னும் இல்லாது. இன்னொரு ரெண்டு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். மூணாவது வேண்டாம். அனுபவத்துல வருது இல்லையா? நெக்ஸ்ட் டே கொடுத்தோம்னா அதே சுக புத்தியோட போகும். ஏண்டா அதுல சுகம் இல்லை, கிடைச்சா சாப்பிடலாம், விட்டுலாம் அப்படி இருக்கணும். அப்படி வந்தா ஞானம். ஒரு ஜிலேபியில கூட உனக்கு ஆனந்தம் வரலையே, கம்ப்ளீட்னஸ் வரலையே, எப்படி? அதனால பாக்ய ஸ்பரிஷா அசக்தா. ஓகே, இவருடைய மனோநிலை மனச நிறைச்சி விட்டான் இவன், இந்த ஞானி. ஓகே, மனத்தை நிறைத்தவன். எதனால அப்படின்றது இங்க சொல்றாரு. ஆத்மனி எது சுகம் தது விந்ததி. இப்போ அங்க யுக்தாத்மா சொன்னார், இங்க அசக்தாத்மா சொன்னார், இங்க ஆத்மனி சொன்னார். ஆத்மா 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 மூணு ஆத்மா வந்துருது. அந்த ரெண்டு ஆத்மா புத்தி மைண்ட். இந்த ஆத்மா சச்சிதானந்தா, சச்சிதானந்த ஆத்மா. புரியுதா? ஒரிஜினல் ஆத்மா. அயம் ஆத்மா பிரம்ம இருக்கு இல்லையா, அந்த ஆத்மா ஆத்மனி யது சுகம் தது விந்ததி. ஓகே, ஆத்மனி அந்த ஆத்மாவில் இருக்கிற சச்சிதானந்த விஷயம் எதுவோ அந்த சச்சிதானந்த ஆத்மா அகம் தது விந்ததி. அதுதான் விந்ததி, அதையே ஞானி அடைந்து விட்டான். புரியுறதோ? அப்படி அதனால இந்த ஞானி அதையே அடைந்ததுனால பிரம்ம யோகா பிரம்ம ஞானம் அகம் பிரம்மாஸ்மி அயம் ஆத்மா பிரம்ம, ஆத்மாவே பிரம்மன் அப்படின்றது அந்த பிரம்மன் நான். அப்படி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அந்த அனந்தம் பூர்ணம் அகம் அப்படின்னு அடைஞ்சனால பூர்ணோகம், அந்த பூர்ண சச்சிதானந்த ஸ்வரூபம் அகம் அப்படின்றது. அந்த ஆனந்தம் எப்படிப்பட்டது? அக்ஷய சுகம். அந்த சுகம் இருக்க ஆனந்த சுகம் பூர்ணம் அப்படின்றத இங்க கம்ப்ளீட் பண்றாரு பகவான். இந்த ஞான யோகத்தினுடைய அக்ஷய பாத்திரத்தோட முடிக்கிறார். இவரும் ஒரு ட்ரெண்ட் பண்றார், ஜிஆர்டி மாதிரி தான். ஓகே, அக்ஷயத்தோட இதுக்கு டிராவல் பண்ணு,
கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணு சொல்றேன். இது சும்மா வந்துருமா? அவ்வளவு சுலபமா வராது. அதுக்கு சில தகுதி வேணும். பூர்ணமா அடைஞ்சிடணும், வயிறு நிறையற மாதிரி மனசு நிறையணும் அப்படின்னா அதுக்கு தகுதி வேணும்னு சொல்றாரு. அதுக்கு 2 ஸ்லோகம் சொல்றாரு. எப்படிப்பட்ட யோகியதை இருக்கணும் அப்படி சொல்றாரு. அடுத்த ஸ்லோகத்துல ஏகி சம்ஸ்பர்ஷஜா போகாஹா துக்கயோனய ஏவதே ஆத்யந்தவந்த கௌந்தேய ந தேஷு ரமதே புதஹ சக்னோதி ஹைவ யஸ்சோடும் பிராக்ஷரீர விமோக்ஷணாத் காம க்ரோதோத்பவம் வேகம் சயுக்தஸ்ஸ சுசுகீ நரஹ. இதனுடைய விளக்கம் என்ன? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். அதனால அடுத்த வாரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.